வெல்கம் கிட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மார்ஷல். இந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு. அதாவது நைட்டு டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ₹1 கூட நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. 10:45 வந்து நம்ம திருநெல்வேலி வந்தாச்சுங்க. இங்கே வண்ணாரப்பேட்டையிலையும் நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலியில் தாங்க மெஜாரிட்டி. திருநெல்வேலி நாகர்கோவில் தான் பஸ்ஸு ஃபுல்லாகுது நிறையா. இந்த பஸ்ஸுக்கான பஸ் டிக்கெட்ஸ் வந்து நான் வந்து ஜிங் பஸ் ஆப்பில் தாங்க புக் பண்ணியிருந்தேன். ஸோ நாகர்கோயிலேருந்து சென்னை போயிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஜிங் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். நல்லாயிருக்கு, சர்வீஸ் நல்லாயிருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நல்ல டின்னர் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. நான் இந்த சென்னை ட்ராவல் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே. ஓவரால் ஓகே. சர்வீஸ் வைஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகே. கண்டிப்பாக ரெக்கமெண்ட். இதான் ஃபஸ்ட் டைம், பட் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஜர்னி அண்ட் கம்ஃபர்டபுள் வைஸும் ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. மேல்மருவத்துக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான பஸ் vlogல உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. தமிழ் பார்த்தே புரிஞ்சிருக்கும். எஸ், ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கிற வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கும். இங்கேருந்து நம்ம இப்போ சென்னைக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா இந்தியாஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் 7-star பஸ் அழைக்கப்படுற ஜிங் பஸ் மேக்ஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மல்டி ஆக்சில் வால்வோ 9600 SLX பஸ்ஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்லீப்பர் பஸ் தான் இது. ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை டெய்லியுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. வயா நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சிங்க. இந்த பஸ்ஸில் நம்ம இப்போ நாகர்கோவிலில் இருந்து சென்னை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது 8:15 பஸ் இங்கேருந்து கிளம்பும். அதை வந்துகிட்டு இருக்கு. பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. இன்னொரு குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு. அதாவது ட்ரிவாண்ட்ரம்லேருந்து இல்லை நாகர்கோவிலேருந்து சென்னை வரைக்கும் நீங்கள் புக் பண்ணாலே போதும் உங்களுக்கு. நைட்டு டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த விதமான எக்ஸ்ட்ரா ₹1 கூட நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் எப்படி டிக்கெட் புக் பண்ணேன், எனக்கு எவ்வளோ டிக்கெட் ஃபேர் ஆச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா May 30ங்க, சனிக்கிழமை. ஒரு ஹாலிடே, அதாவது பக்ரீத்து, சாட்டர்டே, சண்டே. ஸோ இந்த இதில் டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நான் நிறையா பஸ்ஸஸ் பார்த்தேன், பட் டிக்கெட்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு கம்பேர் டு இந்த பஸ்ஸு. அதனால் இந்த பஸ்ஸில் தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாக வந்துருங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட் எங்கே, டைம் என்ன, பஸ்ஸோட மார்ஷல் அதாவது கேப்டன் நம்பரு, எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 minutes டிலேவாக இருக்குது டிராஃபிக்னால. அது கூட மெசேஜ் வந்துடும் நமக்கு. அப்பாலஜைஸ் பண்ணி மெசேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஜிங் பஸ்லேருந்து. நம்ம பஸ்க்கு வந்து இங்கே நாகர்கோவிலில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு டின்னர் வந்து லோட் பண்ணுவாங்க. அது என்ன கொடுக்குறாங்கன்றத கூட இந்த vlogல ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, ஒரு சூப்பரான நைட் ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பஸ் தாங்க வந்துகிட்டு இருக்கு நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. மணி 8:30 ஆச்சு. ஸோ நம்ம பஸ்ஸுக்கான பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸு போர்டிங் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில். நாகர்கோவில் ஓரளவுக்கு நல்ல க்ரௌட் வந்து ஏறுறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் ஹெவி லக்கேஜஸ் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல கொடுத்தா உங்களுக்கு உங்கள் டோக்கன் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கேரி பண்ணிட்டு டீபோர்டிங் பண்ணும்போது வந்து அந்த டோக்கன் நீங்கள் கொடுத்து உங்கள் லக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். பஸ்ஸுக்குள்ளே ஏறினோடனே நமக்கு ஒரு வெல்கம் கிட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மார்ஷல். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வெல்கம் கிட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்த்தோன்னா ஒரு ஜூஸு, ஒரு டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அண்ட் ஒரு சானிடைசர், ஒரு பிஸ்கெட்டு, ஒரு வெட் டிஷ்யூ அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சும்மா ஒரு சேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வெல்கம் கிட்டோடையே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் நமக்கு கேப்டன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ கேப்டன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நைட் டின்னர் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்கிங் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஜிங் பஸ்ஸுன்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங்கும் நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னா கொடுத்துருக்காங்க. பாயில்டு சென்னா, ஒயிட் சென்னா. ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் ஜீரா ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி, கேசரி அண்ட் தால், அப்பளம் அண்ட் இதுதான் சம் அவியல் மாதிரி இருக்குது. சாப்பிட்டு ட்ரே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. சரி வாங்க இப்போ ஃபுட்டை பற்றி பார்க்குறோம். ஃபுட்டு வந்து நல்லா தாங்க இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. பேக்கிங் வைஸ் ஆகட்டும், டேஸ்ட் வைஸ் ஆகட்டும் 5க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, கேசரி இருந்துச்சு, அந்த தால் வந்து ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஜீரா ரைஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. Kind attention for all our passengers.
In this bus, we have inbuilt restroom. Kindly use one way for urinal. Thank you. அப்கமிங் போர்டிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. நமக்கு காவல் கிணறு இருக்குது, திருநெல்வேலியில் 2 போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா உங்களுக்கு. நம்ம பஸ்ஸோட இன்டீரியர் ஷார்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். நம்ம சிங் பஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 42 சீட்ஸ் இருக்குது ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ 14 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் அண்ட் 28 வந்து பார்த்திங்கன்னா டபுள் பர்த்ஸுங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சார்ஜிங் அடாப்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, பில்லோ, பிளாங்கெட்ஸு. அண்ட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு USB அண்ட் டைப் சி மாட்டுற மாதிரி, மேலே வந்து அடாப்டர் மாட்டுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏசி வென்ஸ் அண்ட் ரீடிங் லைட்ஸ் இங்கே இருக்குது. தலைக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, கால் கிட்ட வைக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சின்ன ஷோல்டர் பேக் மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதுக்குள்ளேயே இருக்குது. ஹேமரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் படுக்கிற மாதிரி இந்த இடத்துல உங்கள் ப்ரைவசிக்காக ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதுக்குள்ளே இருக்குது, ஹேமர் இருக்குது. பிளாங்கெட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. ஸோ சிங் பஸ் ட்ரூலி 7-star ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்லோ அண்ட் அடாப்டர் மாட்டுற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா USB அண்ட் ஐஃபோன் மாட்டுற மாதிரி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ஸ், ரீடிங் லைட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே ஹேமர் இருக்குது. சிங் பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விண்டோஸுமே வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி விண்டோஸ் தாங்க. ஸோ பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா CCTV கேமரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் இருக்குது. அண்ட் டோர் என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல வந்து CCTV கேமராவும் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் மானிட்டர் பண்ணுறதுக்கான கேமரா இங்கே இருக்குது. மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது டிரைவர் அப்சர்வ் பண்ணுறதுக்கான. ஸோ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. டின்னர் முடிச்சாச்சுங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். எதுனாலும் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்வோ V8R மாடலுங்க. ஸோ டீசல் போட்டு முடிச்சாச்சுங்க. பஸ் கிளம்ப போகுது. நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே அதாவது கேப்டன், டிரைவர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அட்டண்டர்லாம் இருக்காங்க. இவங்களுக்கான டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நிலா ரெஸ்டாரண்ட் பேக்கரின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, ஹோட்டல். அந்த இடத்துல அவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க. சரி வாங்க இப்போ பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சிங் பஸ் பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று சிங் பஸ் லைட்டு, இன்னொன்று சிங் பஸ் ப்ளஸ், இன்னொன்று சிங் பஸ் மேக்ஸ். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது சிங் பஸ் மேக்ஸ் தாங்க. இந்த பஸ் மேக்ஸோட பஸ்ஸோட ரூட்ஸ் வந்து என்னன்றது இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது. சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை ஒன்று, சென்னை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு சென்னை ஒன்று. புதுசாக வந்து ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து பெங்களூர்லேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட vlog நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கீழே கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பஸ் வந்து டெய்லி சாயங்காலம் 5:30 மணிக்கு ட்ரிவாண்ட்ரத்தில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 8:45 உங்களுக்கு கோயம்பேடு போய் ரீச் ஆகுங்க. நம்ம நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் 8:15 வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேயும், அடுத்த போர்டிங் பாயிண்ட் வந்ததுன்னா 8:40 உங்களுக்கு காவல் கிணறுல நியர் ஜெய்சன் பேக்கரி கிட்ட 8:40 ஒரு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10:25 உங்களுக்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட SRM ஆஃபீஸ் கிட்ட ஒரு போர்டிங் பாயிண்ட்டும், 10:30 வந்து ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ நியர் வண்ணாரப்பேட்டை அங்கே வந்து 2வது போர்டிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியில். ஸோ கோவில்பட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:35 உங்களுக்கு ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. மதுரையில் வந்து பாண்டி கோயில் பைபாஸ் கிட்ட வந்து உங்களுக்கு 1:30 மணிக்கு போர்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் திருச்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:15 மன்னார்புரம் பைபாஸ் கிட்ட உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே டீபோர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது ஒவ்வொன்றா சைடில் நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சென்னையில் நமக்கு எங்கெங்கே டீபோர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது அதோட டைமிங்ஸோட நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டீபோர்டிங் பாயிண்ட் எங்கன்னா செங்கல்பட்டு டோல் பிளாசாங்க 8:10. மஹேந்திரா ஓல்ட் சிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:15. சிங்கப்பெருமாள் கோயில் 8:20. மருமல்லா நகர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:25. காட்டாங்குளத்தூர் SRM யூனிவர்சிட்டி வந்து 8:30 மணிக்கு. கூடுவாஞ்சேரி 8:35. ஊரப்பாக்கம் 8:40. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8:45. வண்டலூர் வந்து 8:50. பெருங்களத்தூர் வந்து 8:55. போரூர் டோல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:10. கோயம்பேடு வந்து 9:15. கோயம்பேடு தான் லாஸ்ட் ஸ்டாப்புங்க நம்ம பஸ்ஸுக்கு. பஸ்ஸுக்கான பஸ் டிக்கெட்ஸ் வந்து நான் வந்து சிங் பஸ் ஆப்பில் தாங்க புக் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங் பஸ்ன்ற ஆப் இருக்குது. அதில் போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. இல்லைன்னா ரெட் பஸ், அபி பஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சிங் பஸ்ஸில் ஆப்பில் புக் பண்ணுறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்றத. சிங் பஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் நாகர்கோவில் டு சென்னை போட்டால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 பஸ் காமிக்கும். ஒன்று வந்து சிங் பஸ் ப்ளஸ், இன்னொன்று வந்து சிங் பஸ் மேக்ஸு. ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது சிங் பஸ் மேக்ஸ் தாங்க. டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2069 ரூபா உங்களுக்கு. இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு நைட்டு டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு இந்த பஸ்ஸில். வடச்சேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்டு தான் போட்டு புக் பண்ணியிருந்தேன். ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சென்னையில் எங்கெங்கன்றது இங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க. அது கோயம்பேடு ஆனால் லாஸ்ட்டு ஸ்டாப் தான் கொடுக்குறேன். ஸோ பஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுல்லு தாங்க. ஸோ நான் இங்கே மேலே கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் கொடுத்தா போதும் உங்களுக்கு.
உங்களுக்கு கூப்பன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் 7 ஸ்டார் அப்படின்னு கூப்பன் போட்டாலே உங்களுக்கு எனக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நாகர்கோயில் டு சென்னை வந்து 2000 வந்துச்சுங்க. நான் வந்து நிறையா பஸ்ஸஸ் பார்த்தேன், பட் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அரௌண்ட் 3K கிட்ட இருந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை வேறு, லாங் வீக்கெண்ட் வேறு இருந்தனால. பட் இது கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அது அட்லீஸ்ட் இந்த பஸ்ஸில் நீங்கள் 2000 கொடுத்து ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் டின்னர், வெல்கம் கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ மணி 10 ஆச்சுங்க. இப்போ வந்து நிலா ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம க்ரூஸு டிரைவரு, கேப்டன், மார்ஷல் இவங்கெல்லாம் வந்து டின்னர் பண்ணுறதுக்காக இங்கே போயிருக்காங்க. ஸோ இங்களும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போய்க்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூம் இங்கே நல்லா நீட்டாக இருக்கும். பஸ்ஸில் கொடுத்த ஃபுட்டு பத்தலைன்னா நீங்கள் இங்கே தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு தந்தூரி, ரோட்டி, நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு எல்லாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் ட்ராவல் பண்ணி ஜிங் பஸ்ஸில். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே தான் நம்ம வந்து இறங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அதே ஹோட்டலில் தான் இப்போ ட்ரிவாண்ட்ரம் வந்து சென்னை போகிற பஸ்ஸுக்கு நைட்டு டின்னர் பாயிண்ட் இங்கே தான். ஸோ இப்போ வந்து நம்ம கூட பேசஞ்சர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம பக்கம் கோ சீட்டு. ஸோ அவங்களோட சஜஷன்ஸு, ஒப்பீனியன் கேட்கலாம். பஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குன்றத. என் பேர் மலர். நான் நாகர்கோயிலேருந்து சென்னை போயிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் விசிங் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நல்ல டின்னர் கொடுத்துருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து எது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க? என்னோட நேம் ஆல்பர்ட். நான் நாகர்கோயிலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி நல்லா இருக்குது, பாட்டில் ஃப்ரீ ஃபுட்டு அதெல்லாம் கொடுப்பேன். அது சொல்லும் போது உண்மையாக இருக்குது. நாங்கள் ஃபுட்டு மற்றபடி வேறு ஸ்கூலிங்கு மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, ஓவரால் ஓகே. சர்வீஸ் வைஸ் பிடிச்சிருக்காங்க? ஓகே, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே சார். இதுதான் ஃபஸ்ட் டைம், பட் ஆல்மோஸ்ட் வெரி குட். உங்கள் நேம் எங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க சார்? இது நான் வந்து நார்வேல், பட் ஐம் ஃப்ரம் சென்னை. ஓகே. இப்போ நார்வேலேருந்து சென்னைக்கு போயிட்டு பெருங்குளத்தூர். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ கோ பேசஞ்சர்ஸோட ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்களா? சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அருமையான ஒரு லக்ஸரி பஸ் ட்ராவல்னே சொல்லலாங்க. நாகர்கோயிலிருந்து வயா திருநெல்வேலி, மதுரை டுவர்ட்ஸ் சென்னை போகிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான நைட் பஸ் ஜர்னி. வால்வோ 960 SLXல ஒரு லக்ஸரி கம்ஃபர்ட் அண்ட் எந்த விதமான ஒரு டயர்ட்னஸும் உங்களுக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் ஆல் நம்ம ஒரு 12 hours நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நைட் இங்கே ஒரு 8:20 8:30 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:30 வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். 12 hours ட்ராவல் பண்ண அந்த ஃபீலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் உங்களுக்கு தெரியாது. ஸோ கேபின் ரைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். திருநெல்வேலி தாண்டி மோஸ்ட்லி நைட் ஜர்னின்றதுனால கொஞ்சம் நேரம் தான் கேபின் ரைட் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் தூங்க போய்ட்டு மார்னிங் கொஞ்சம் கவர் பண்ணுறாங்க. ஸோ டின்னர் பிரேக் முடிச்சுட்டு பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்னைக்கு காவல் கிணறுல யாரும் போர்டிங் இல்லாதனால நம்ம நேரம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினவுடனே வந்து நமக்கு அந்த நிலா ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட பேக்கரிக்கிட்ட டின்னர் பிரேக் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருநெல்வேலி வந்தாச்சு. ஸோ காவல் கிணறுல போர்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஸ்டாப்பிங் இருக்குது. இன்றைக்கி யாரும் பேசஞ்சர்ஸ் போட் பண்ணாதனால ஸ்கிப் பண்ணிட்டோம் நம்ம காவல் கிணறு. ஸோ 10:45 வந்து நம்ம திருநெல்வேலி வந்தாச்சுங்க. திருநெல்வேலியும் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்க SRM ஆஃபீஸ் கிட்ட இப்போ போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு போர்டிங் பாயிண்ட் இருக்குது நமக்கு வண்ணாரப்பேட்டை கிட்ட, ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ. திருநெல்வேலியில் 2வது போர்டிங் பாயிண்ட்டான வண்ணாரப்பேட்டை கிட்ட ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ கிட்ட போர்டிங் இருக்குது. இதை வண்ணாரப்பேட்டையிலையும் நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திருநெல்வேலியில் தாங்க மெஜாரிட்டி. திருநெல்வேலி, நாகர்கோயில் தான் பஸ்ஸு ஃபுல்லாகுது நிறையா. சென்னை போகிறதுக்கு சூப்பரான நைட் பஸ்ஸுங்க வித் லக்ஸரி கம்ஃபர்ட்டோட. இதுதான் லாஸ்ட் போர்டிங்காங்க. இதுக்கப்புறம் போர்டிங்ஸ் எங்கேயுமே கிடையாது. கேட்டேன், சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் கோவில்பட்டி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும் எங்கேயுமே போர்டிங்ஸ் இல்லையா. நேராக சென்னை தான் நமக்கு. ஸோ பஸ் ஆல்மோஸ்ட் இங்கேயே ஃபுல்லாகிடுச்சு உங்களுக்கு. பஸ் வந்து ஃபுல்லு. பெட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, இந்த ஆப்பில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் இல்லை நாகர்கோயிலில் போர்டிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. திருநெல்வேலியில் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வெறும் வாட்டர் பாட்டில் அண்ட் வெல்கம் கிட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் நாகர்கோயில் ஏறினா நைட் டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. திருநெல்வேலியில் புக் பண்ணால் வெறும் வெல்கம் கிட் கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் அவங்க உண்டு. ஸோ இதான் ஆப்பிள் ட்ரீங்க. வண்ணாரப்பேட்டையில் 2வது போர்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு பேசஞ்சர் ஏற்றிட்டு.
தாமிரபரணி ஆறு பிரிட்ஜு. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொன்னேன், கன்னியாகுமரியில் வந்து 3 இடத்துல நமக்கு இந்த பஸ்ஸுக்கான போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கன்னியாகுமரிக்குள்ளே வராது, உங்களுக்கு பிக்கப் பை கார் இருக்குது. ஸோ கன்னியாகுமரியில் 7:30 மணிக்கும் 7:40க்கு கொட்டாரம்லையும் 7:50க்கு சுச்சீந்திரம்லையும் இந்த 3 இடத்துலையும் பிக்கப் பை காரில் உங்களுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வடச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னைக்கு இந்த பஸ்ஸை புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டில் நீங்கள் இங்கே வந்து ஏறிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறப்ப சென்னையில் போர்டிங் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, அதோட டைமிங்ஸும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து கோயம்பேடு ஜேபி ஹோட்டல் கிட்ட வந்து 7:15. அதுக்கப்புறம் மெட்ரோ ஆஃபீஸ் முன்னாடி இன்ஃப்ரண்ட் ஆஃப் 7:30 மணிக்கு, மதுரவாயில் 7:45, போரூர் டோல் வந்து 7:55, பெருங்களத்தூர் வந்து 8:10, வண்டலூர் வந்து 8:20, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 8:25, ஊரப்பாக்கம் வந்து 8:30 மணிக்கு, கூடுவாஞ்சேரி 8:35, காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து 8:40க்குங்க.
மருமல்லா நகர் வந்து 8:45, சிங்கப்பெருமாள் கோயில் 8:50, மகேந்திரா ஓல்ட் சிட்டி வந்து 8:55, செங்கல்பட்டு டோல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9:05க்குங்க. சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற டைரெக்ஷனில் சென்னையில் எங்கெங்கே போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ திருச்சியில் வந்து உங்களுக்கு மிட்நைட் 1:30 மணிக்கு மன்னார்புரம் பைபாஸ் கிட்ட ட்ராப் பண்ணுவாங்க. சப்போஸ் நீ சென்னையிலேருந்து திருச்சி போகணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மதுரைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விடிய காத்தால 3:10க்குங்க பாண்டி கோயில் பைபாஸில் ட்ராப் இருக்குது உங்களுக்கு. கோயில்பட்டியில் வந்து 4:45 உங்களுக்கு. திருநெல்வேலிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5:55க்கு ஹோட்டல் வண்ணாரப்பேட்டை ஆப்பிள் ட்ரீ கிட்டையும், 6 மணிக்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் SRM ஆஃபீஸ் கிட்டையும் உங்களுக்கு ட்ராப்பிங்ஸ் இருக்குங்க. நாகர்கோயிலில் உங்களுக்கு காவல் கிணறு ஜெய்சன் பேக்கரி கிட்ட 7:55க்கும், நாகர்கோயிலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 8:20க்கு போய் ரீச் ஆகுங்க. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7:15 இருக்குங்க. மேல்மருவத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ரெஸ்ட் ஸ்டாப்காக நிப்பாட்டிக்காங்க ஒரு 10 மினிட்ஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம்னா நமக்கு மேல்மருவத்தூர் தாண்டினோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது எதாவது கொடுக்குறான்றதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வாங்க போய் பல்ல வளக்கிட்டு நம்ம ஒரு டீ சாப்பிட்றலாம். இங்கே டீ கடையும் இருக்குது. ஸோ டீ பிரேக் முடிஞ்சு பஸ்ஸு கிளம்ப போகுதுங்க. ஸோ மேல்மருவத்தூரில் ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க, அவங்களுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே இதுதான் கோயிலுக்கு போகிற வழிங்க. ஸோ மேல்மருவத்தூரில் பேசஞ்சர் இறங்கிட்டாங்க, அவங்களுக்கான லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்வ் பண்ணிடுவாங்க. என்ன கொடுக்குறான்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. சாம்பாருக்கு தனியாக ஒரு கப்பில் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வைஸ் 5 out of 5 கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் டிஃபன் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஒரு ஊத்தாப்பம், ஒரு இட்லி, கொஞ்சம் பொங்கல், ஒரு வடை, கேசரி, சட்னி, கார சட்னி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற சொல்கிறேன். சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எந்த ஒரு குறையும் இல்லைங்க. 5 out of 5 கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சாம்பார் ஆகட்டும், சட்னி ஆகட்டும், அந்த கொடுத்த கார சட்னி ஆகட்டும், குறிப்பாக சொல்லணும்னா அந்த கொடுத்த கேசரி அவுட்ஸ்டாண்டிங், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. வடையும் நல்லா இருந்துச்சு. ஸோ கிளாம்பாக்கம் வந்தாச்சுங்க. இங்கேயும் பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க, லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பியாச்சு பஸ்ஸு. ஸோ பெருங்கலத்தூர் வந்தாச்சுங்க. இங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் இறங்குறாங்க. திருநெல்வேலியில் ஏறினவங்கெல்லாம் பெருங்கலத்தூரில் இறங்கிட்டாங்க. ஸோ அந்த லக்கேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த டோக்கனை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு ஃபீட்பேக் கொடுத்து பேசஞ்சர்ஸ் கூட இறங்கிட்டாங்க. பெருங்கலத்தூர், நாகர்கோயிலில் ஏறினாங்க 2 பேரும். ஸோ பெருங்கலத்தூர்லேருந்து பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கொடுத்து 2000 rupees கொடுத்து புக் பண்ண டிக்கெட்டுக்கு இது ஒர்த்து தான் சொல்லுவேன். இந்த ஜர்னி உங்களுக்கு அங்கே அரௌண்ட் ஒரு 8:30க்கு என்னமோ ஏறணும். நம்ம நாகர்கோயிலில் ஏறினோன்னே நமக்கு வெல்கம் கிட் கொடுத்தாங்க. அது நைட் டின்னரும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. எந்த பஸ்ஸுலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஜர்னி அண்ட் கம்ஃபர்டபுள் வைஸும் இன்னும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன். எந்த ஒரு டயர்ட்னஸ் இந்த கிட்டத்தட்ட நம்ம 12 hours ட்ராவல் பண்ணியிருப்போம். நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 700 kilometers. சேஃப்டி வைஸும் சொல்ல போனாலும் சரி, கம்ஃபர்டபுள் வைஸும் சொல்ல போனாலும் சரி, ரைடிங், ஸோ எந்த ஒரு ரேஷ் டிரைவிங் இல்லை. ஸ்டாஃப்ஸ் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஜர்னி பொறுத்த வரைக்கும் சொல்ல போனோம்னா. நாகர்கோயில் டு சென்னை ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 weeks பேக் வந்து பெங்களூர் வந்து ட்ரிவாண்ட்ரமும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயம்பேடு மெட்ரோ கிட்ட வந்தாச்சுங்க. லாஸ்ட் ஸ்டாப் இறங்க போகிறோம் நம்ம. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ 9:30க்கு நம்ம கோயம்பேடு வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம பஸ்ஸோட லாஸ்ட் ஸ்டாப் இது தான். எப்படி இருந்துச்சுங்க ஜர்னி? சூப்பராக இருந்துச்சா? நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு லாங்கஸ்ட் 7 star பஸ்ஸான ஜிங் பஸ் மேக்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். வால்வோ 9600 SLX சொல்லவே வேணாம். கம்ஃபர்டபுள் வைஸ், சேஃப்டி வைஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஜர்னி. ஒரு டயர்ட்னஸ் கூட தெரியல. மூஞ்சியில் பார்த்தீங்களா 12 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏதாவது அலுப்பு தெரியுதான்னு பார்த்தீங்களா? அதான் வால்வோ. என்னோடய ரேட்டிங் வந்து இந்த
ஜிங் பஸ் மேக்ஸ் வால்வோ பஸ்ஸுக்கு வந்து 5 out of 5 கொடுக்கலாம். 2000 ரூபா தான் ஆச்சு டிக்கெட் ஃபேரு. நாகர்கோயிலில் ஒரு 8:30 மணிக்கு ஏறி படுத்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் வந்து நல்லா ஏறி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 9 மணி வாக்கில் வந்து நம்மளை கோயம்பேட்டில் இறக்கி விட்டாங்க. பஸ்ஸோட க்ரௌடும் பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலியில் எவ்வளோ பேர் ஏறினாங்க, நாகர்கோயிலில் எவ்வளோ பேர் ஏறினாங்க. பஸ் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில் போகணுன்னாலும் சரி, ட்ரிவாண்ட்ரம் போகணுன்னாலும் சரி, இல்லை ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து சென்னை வரணுன்னாலும் சரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரையிலலாம் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான லக்ஸரி பஸ் ட்ராவல் வேணும்னா ஜிங் பஸ் மேக்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் நிறையா ரூட்ஸில் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வால்வோ 9600 ஜிங் பஸ் மேக்ஸ் சர்வீஸை. ஸோ இதோட இந்த பஸ் vlog நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் வேற ஒரு பஸ் vlog ஒரு ட்ரெயின் vlogல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம ட்ராவலி திறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.